பயணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு அனுபவம், அதெல்லாம் வித்தியாசம். சோ நகரத்திலே மேற்கொண்டு நீங்க சொல்லக்கூடியது என்ன? ஏதும் பகிரவில்லை என்னிடம். எழுந்திருக்க செய்தாய், இமைகளில் மூத்தமிட்டு அள்ளினாய், அப்புறம் கட்டளையிட்டாய், பொம்மையாய் இரு, குளிக்க வைத்து அலங்காரம் செய்து இழுது உன்னோடு அமர்த்தி இருக்கிறாய். கடத்துகிறாயா என்னை? கொலைக்காரனா நீ? உங்கள் நன்மையும் பயணத்தில் இருக்கிறது மகாதேவி. நன்மை என்பாய், பின் எம்மை பன்மையாக்குவாய். கண்ணங்கள் சிவக்க இத்தனை ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறது இயற்கை தன்னுள் காந்தவியை போல். உன்னை மாதிரி வெற்றிலை மடித்து கொடுத்த அந்த அழகை வேளாண்துறையில ஒரு கப்பல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஏதோ கம்மங்காட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஜோடி தெரியற மாதிரி தெரியறாங்க. வேளாண்துறையில நீங்க கணவன் மனைவி அன்பு பத்தி என்ன சொல்ல வரீங்க? இளங்காலை மஞ்சள் வெயில் பட்டு நிறம் மாறி மங்கள பட்டுடுத்தி கம்மங்காட்டின் இடையில் அம்மனாய் காட்சி தருகிறாளோ அம்மணி. வெயில் அவளை தொடுவதை பொறுக்காத மேகம் மூடிக்கொண்டது கதிரவனை காணவிடாமல். இளையாடை மட்டும் உடுத்திய திமிருடலை கண்ணிமைக்காது கண்டால் கருவடியார். வான் வெட்கி கவிந்தது, சாரல் இறங்க மழை அறிகுறி தெரிய நகர்ந்தனர் குடிலுக்கு. சிலிர்த்தது கம்மங்கொள்ளை. வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. அழகான வரிகள் இதெல்லாம் தமிழ்ல மட்டும்தான் கிடைக்கும். கணவன் மனைவி, ஊடல் கூடல், அன்பு பாசம் இதெல்லாமும் தமிழ்ல வர்ணிப்பது என்பது ரொம்பவுமே அழகு. இதை பற்றி தொடர்ந்து என்னோடு பேசுவதற்காக இணைந்துள்ளார் பாடலாசிரியர் திரு ராஜபாரதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த முறை நீங்க எங்களுக்கு ஆழித்திணை, வேளாண் திணை, நகரத்திணை இதை பத்தி சொன்னீங்க. நல்லா இருந்தது பாருங்க. நகரத்திணையில இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. போன முறை சொல்லும் போது நகரத்திணையில கணவன் மனைவி இவங்களுடைய மனைவிக்கு முடியாத அந்த நாட்கள்ல கணவன் எந்த அளவுக்கு உதவியா இருக்கிறார்ன்றத அழகா சொன்னீங்க. இந்த முறை நகரத்திரையில இன்னும் மேற்கொண்டு சொல்லக்கூடியது என்ன இருக்கு? இன்னொரு கணவன் மனைவி இந்த பயணங்கள்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, இங்க இருந்து ஒரு பக்கம் போறதா தான் இருக்கும். ஆனாலும் அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு அனுபவம், அதெல்லாம் வித்தியாசம். சோ நகரத்திரையில மேற்கொண்டு நீங்க சொல்லக்கூடியது என்ன? நகரத்திரையில பொதுவாகவே நெருக்கம், அழுத்தம் எல்லாமே இருக்கும். ஏன்னா காலையில இருந்து 3 வேளைகள் வேலை பார்க்கறாங்க. அதாவது ஒவ்வொரு பணி நேரமாக ஒதுக்கப்படுகிறது. காலை பணி, மாலை பணி, இரவு பணி அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் கூட இவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம், ஒரு நேசம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கறதா. அந்த ஒரு இதுல ஒரு கணவனும் மனைவியும் அல்லது காதலன் காதலி எப்படினாலும் வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் ஒரு பயணம் போறாங்க. அது எங்க எப்படி போறாங்க அப்படின்னா, இது ஒரு நகரத்தினையில மாலை பொழுது. மாலை பொழுதுன்னு சொன்னா மொத்தம் 6 பொழுதுகள் நமக்கு. அந்த 6 பொழுதுகள்ல மாலை பொழுதுங்கிறது மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்குமான பொழுதுகள் மாலை பொழுதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த மாலை பொழுதுல அவங்க வெளியே கிளம்புறாங்க. எப்படி போறாங்க? ஒரு விமான பயணம் அவங்க எடுக்கிறாங்க. அதுல என்ன, உருண்டு கொண்டிருந்தது ஓடு பாதையில் விமானம். ரன்வேல உருண்டு கொண்டிருந்தது ஓடு பாதையில் விமானம். ஒரு குறு ஓலம் அடிவயிற்றிலிருந்து அவளுக்கு லேசா இங்கிருந்து கீழ இருந்து மேல ஏறும்போது ஒரு அடிவயிற்றுல ஒரு சின்னதா ஒரு உயர பறந்தது உலோக பறவை. இருக்க மூடிய விழிகளை திறந்தால் மெல்ல பதுமையை பக்குவமாய் தூக்கினான் மடியிலிருந்து மாதுளன். பதுமையை மடியில படுத்துக்கிருந்தா அவளை தூக்குறான். அச்சமில்லை நீ. தரையிறங்கும் போது மட்டும்தான். தரையிறங்கும் போது மட்டும் சிற்று அழுத்தம் இருக்கும், சின்ன அழுத்தம் இருக்கும், அவ்வளவுதான். ஒன்னும் பயப்படாத. ஏன்னா அவ மடியில ஏறி உட்கார்ந்துட்டா. அதான் அங்க இருக்க மூடிய விழிகளை திறந்தால் மெல்ல பதுமையை பக்குவமாய் தூக்கினான் மடியிலிருந்து மாதுளன். அச்சமில்லை நீ. தரையிறங்கும் போது மட்டும் சிற்று அழுத்தம் இருக்கும். அவளை விளக்கி நகர்த்தினான் அவள் இருக்கைக்கு அமைக்க வைக்கிறான். எங்கே செல்கிறோம் நாம்? ஏதும் பகிரவில்லை என்னிடம். எழுந்திருக்க செய்தாய், இமைகளில் மூத்தமிட்டு அள்ளினாய், அப்புறம் கட்டளையிட்டாய், பொம்மையாய் இரு, குளிக்க வைத்து அலங்காரம் செய்து இழுது உன்னோடு அமர்த்தி இருக்கிறாய். என்னடா போற? எங்க கூட்டு போற? என்னையா அப்படி கேட்கிறா. கடத்துகிறாயா என்னை? கொலைக்காரனா நீ? என் பெற்றோர் அறிந்தால் உன்னை மிரட்டினாள் நாவு துருத்தி. உங்கள் நன்மையும் பயணத்தில் இருக்கிறது மகாதேவி. நன்மை என்பாய், பின் எம்மை பன்மையாக்குவாய். கண்ணங்கள் சிவக்க நாசி புடைக்க குரூர முகம் காட்டும் முன் சாய்த்து கொண்டான் நெஞ்சில். குரூர முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி சாஞ்சுக்கோ, பேசாம இருக்கு அப்படின்ட்டா. சில நாளிகைகளில் இறங்குவோம் மணியிலா தீவில். அங்க மணியே இல்ல, மணி இல்லாத தீவு இருக்கும். போர்ட் பிளேயரில் இறங்கி படகு பயணம். எத்தனை ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறது இயற்கை தன்னுள் காந்தவியை போல். உன்னை மாதிரி எத்தனை ரகசியத்தை வச்சிருக்குள்ள, நீயே காந்தவி அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றான். ஆளரவமற்ற தீவில் கால்கள் புதைய புதைய நடந்தனர் சிறு சிறு அடிகளாய். எவரும் இல்லை இங்கு, எவரும் இல்லை எங்கு நோக்கினும். சட்டென தாவி தொங்கினால் முதுகில். இந்த உப்பு மூட்டை தூக்குவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் சின்ன வயசுல பழகி இருப்பாங்க. அது யாருமே இல்ல. அப்ப அந்த ஒரு அந்யோன்யம் இருக்கு, நெருக்கம் வருகிறது. அழுந்த கட்டி கொண்டால் கழுத்தை. இளநீர் காய்கள் காய்த்து கிடந்தன தென்னை மரங்களில். இடை பின்னிய கால்களை இருக்கிய பின் கண்களில் காட்சி விரிய துள்ளும் மீன்கள் கடற்பரப்பில். சரித்து சரிந்தான் சந்திரவதனன். கதிரவன் கடலில் மூழ்க வெளிப்போந்தான் சந்திரன். மூணு சாயந்தரம் ஆயிடுச்சு, மாலை ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு. இது வரைக்கும் தான். இது என்னன்னா ஒரு பயணம். இதுக்கு அடுத்து அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்ததுல சொல்லலாம். நகரத்திரையில
இந்த கணவன் மனைவி வந்து ஒரு தனித்தீவுல போய் நிப்பாட்டி விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் தான் மீதி என்னன்றது சொல்லுவேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தபடியே இந்த வேளாண் திணைக்குள்ள வரலாமே. ஏற்கனவே வெற்றிலை மடித்து கொடுத்த அந்த அழகை வேளாண் திணையில ஒரு கப்பல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஏதோ கம்மங்காட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஜோடி தெரியற மாதிரி தெரியறாங்க. வேளாண் திணையில நீங்க கணவன் மனைவி அன்பு பத்தி என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்க சார். வேளாண் திணையில வந்து காலை பொழுது, இது காலை பொழுதுன்னு சொன்னா எப்படின்னா காலைல 6 மணில இருந்து 10 மணி வரைக்குமான பொழுதுதான் காலை பொழுதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த காலகட்டத்துல இந்த காலை பொழுதுல இளங்காலை மஞ்சள் வெயில் பட்டு நிறம் மாறி மங்கள பட்டுடுத்தி கம்மங்காட்டின் இடையில் அம்மனாய் காட்சி தருகிறாளோ அம்மணி, அப்படி அவர் நினைக்கிறார். இளங்காலை மஞ்சள் வெயில் பட்டு நிறம் மாறி மங்கள பட்டுடுத்தி கம்பங்காட்டின் இடையில் அம்மனாய் காட்சி தருகிறாளோ அம்மணி, வெளியகல திறந்து திகைத்தான் கோவணம் கட்டிய திகம்பரன். அவர் வேலை பார்க்கிறாருங்க, அவர் கோவணம் கட்டிருப்பார். அறுவடைக்கு தயாரான பயிர்களின் இலைகளும் மஞ்சளாய் மாறி இருந்தன புன்னகை விரித்து. கம்பம் இதழ்கள் வந்து மஞ்சளா மாறினா தான் அது வந்து அறுவடைக்கு தயாராயிட்டுன்னு அர்த்தம். வெயில் அவளை தொடுவதை பொறுக்காத மேகம் மூடிக்கொண்டது கதிரவனை காண விடாம. வெயிலே படக்கூடாதாமல ஒரு அழகு அவர் நுனிக்கதிர் பறித்து உள்ளங்கையில் நசுக்கி நுகர்ந்தாள் நூதனி கமகமத்தது கம்பு. ஆடவன் என்னவன் உழவும் தழை மணி சாம்பல் சத்துக்களும் இணைந்து மணக்கிறது விளைச்சல். ஆடவன் உழுதான் பாத்தியா, அவன் தரமான விதைகள் நட்டதால் உழைத்திருக்கும் நிலம் முதிர்வாய். மேட்டு பாத்திகளை மேவி கொண்டிருந்தான் கம்பன் மண்வெட்டி கொண்டு. கம்பன் வந்து கம்பு நட்டிருக்கிறான் அவன் கம்பன், அதனால கம்பன். ஆமா, கம்பன்னா அந்த கம்பன் இல்ல. கொலுசு மணி அருகே வர நிமிர்ந்தான் தலை, முகடுகளில் முட்டி குனிந்தான் மீண்டும். தாடை தூக்கி வாய் பிரித்து கொட்டினால் அருவை முற்றிய கதிரை. அந்த அருவைனா அந்த பெண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 7 பருவம் இருக்கு. சுவைத்த பயிரின் வாசம் நாசி வழி நுழைந்து தொட்டது நுரையீரல், நுரையில போய் தொட்டுச்சு. வரவின் மறைவில் சொம்பில் கதகதத்திருந்தது தெம்பூட்டும் கம்புப்பால். கம்புப்பால் நூல இருக்கு. ஆமா, சூடேறு முன் பருகு கெஞ்சி கொஞ்சினால் வஞ்சி. 3 மாதங்களில் முற்றிய கம்பை அறுவடை செய்ய விரல்களை எண்ணி நாளை மறுநாள் என வாய் திறக்கும் முன் செவ்வாய் மொழிந்தால் செவ்வி. அதே நாள் நீ ஒண்ணு என்ன பண்ண, நானே சொல்லிட்டேன் அந்த நாள் தான் சொல்றான். இடையாடை மட்டும் உடுத்திய திமிர் உடலை கண்ணிமைக்காது கண்டால் கருவடியால். வான் வெட்கி கவிந்தது சாரல் இறங்க மழை அறிகுறி எரிய நகர்ந்தனர் குடிலுக்கு. சிலிர்த்தது கம்பங்கொள்ளை. இப்படிதான் முடிக்கிறோம். வேளாண் திணைக்குள்ள கம்பங்கொள்ளையே சிலிர்க்குது. இவங்க எல்லாரும் போனவனே. அப்போ அப்படி ஒரு மழைத்துளி பட்டவனே அந்த கம்பங்கொள்ளைக்கு வந்து நம்ம அறுவடையாக தயாராகிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுதான் இந்த கவிதை திருக்குறள்ல வேளாண் திணை. அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இன்னும் ஆழித்திணை குறித்து பேசுவோம். நகரத்திணையில இன்னும் அடுத்த தீவுக்கு போனவங்க என்னன்னாங்க, வேற என்ன செய்யறாங்க வேளாண் திணையில அப்படிங்கறதையும் பார்ப்போம். அழகான வரிகளை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். மீண்டும் தொடர்போம் நிகழ்ச்சியோட இணைந்தது. வணக்கம் சார். வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.